வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கன். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனில் எக்ஸாம்பிள் 3. இஃப் a weight of 12 sheets of thick paper, ஸோ ஒரு ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் இருக்குது, அதோட வெயிட் வந்து 40 கிராம் இருக்குது. 12 ஷீட்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ இதே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கும், அப்போ வெயிட் வந்து 2.5 kg இருக்கணும். ஸோ 1 கிராமில் இருக்குது, இன்னொன்று கிலோகிராமில் இருக்குது. ஸோ இதை கிராமுக்கு மாற்றிடலாம். 2.5னா 2.5 கிலோகிராமு. இப்போது 2.5 × 10⁻³ ஒரு டெசிமல் போயிடும். அப்போது 2500 கிராம்னு இருக்குது. ஸோ இப்போது அதே கண்டிஷன் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே நம்பர் ஆஃப் ஷீட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எத்தனை ஷீட்ஸ் இருக்கணுங்கிறது. ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வெயிட் வந்து இப்போ கிராமில் இருக்குது, இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சு நம்ம ரேஷியோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் 1, கேஸ் 2, ஃபஸ்ட் கேஸு, செகண்ட் கேஸு. இப்போ 12 ஷீட்ஸ் இருக்குது, 40 கிராம் இருந்துச்சு. இப்போ எத்தனை ஷீட்ஸுன்னு தெரியாது. ஸோ நம்பர் ஆஃப் ஷீட்ஸு என்னன்னு வச்சுக்கலாம் வேணாம். 2500 கிராம்னு இருக்குது. அண்டர் சிமிலர் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. ஸோ x1/y1 = x2/y2. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் தான் வேணும். அது நியூமரேட்டரில் இருக்க பிரச்சனை இல்லை. அப்போ இதை டினாமினேட்டரில் இருக்க அந்த சைட் நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். 2500 / 40 = n. 0 0 கேன்சல். லாஸ்ட்டில் இருக்க 0 மட்டும்தான் இது பண்ண முடியும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் பார்த்து. 4 1s are 4 3s are. ஸோ அப்போ 3 × 250 / 1 இருக்குது. 750 ஷீட்ஸ் இருக்குது. n = அவ்வளோதான்.